ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம மறந்து போன கொடுக்காப்புளியோட ரகசியம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்காப்புளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது விட்டமின் சி, விட்டமின் பி1, விட்டமின் பி2, விட்டமின் பி3, விட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், புரதம், சோடியம், விட்டமின் ஏ அப்படின்னு எல்லா ஊட்டச்சத்துக்களுமே கொடுக்காப்புளியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளனவாய்டுகள் மாதிரியான சக்தி வாய்ந்த பைட்டோகெமிக்கல்களும் இருக்குது. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கோடை காலத்தில் உஷ்ணத்தினால ஏற்படுள்ள, அதாவது இந்த சீசனில் வெயிலோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்குது. இந்த மரங்கள் எப்படி இருக்குன்னா, பொதுவாக சாலையோட ஓரங்கள்லேயும் காடுகள்லையும் இருக்கும். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இலவசமாகவே இந்த கொடுக்காப்புளி அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால தான் இதை ஜங்கிள் ஜிலேபி, அதாவது காடுகளில் கிடைக்கிதுல, அதனால ஜங்கிள் ஜிலேபி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. சரி வாங்க, கொடுக்காப்புளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வயிற்றுப்புண் வராமல் தடுக்கிறதுல கொடுக்காப்புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்காப்புளியில் வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தோட அளவை குறைக்கிற தன்மையை கூட தன்னுள்ள வச்சுருக்கு. இறப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்குது. இதனால வயிற்றில் புண்கள் அதிகரிக்கிறதையும் தடுத்துக்கலாம். இந்த கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய குர்செடின் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, வயிறோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு கொடுக்காப்புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்காப்புளியில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த சீரம், கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு செயல்பாடுகள் காரணமாக நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குல்ல, இது இதயத்தை ஆக்சிஜனேற்ற அழுத்த பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க கூட உதவியாக இருக்கும். காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுல கொடுக்காப்புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கோடை காலத்தில் கடினமான உஷ்ணத்தின் காரணமாக கூட நம்மள பலருக்கு காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கிறப்ப பருவ காலத்தில் வரக்கூடிய காய்ச்சல் வராமல் தடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். மனநல பிரச்சனைகளை போக்கி மனசை அமைதிப்படுத்துறதுல கொடுக்காப்புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்காப்புளி அப்படிங்கிறது தளர்வு, தசை தளர்த்துற செயல்பாடுகளை தன்னுள்ள வச்சிருக்கு. மூளையோட நரம்பிய கடர்த்தி அப்படின்னு செயல்படும்ல, அந்த அமினோ அமிலத்தோட செறிவை அதிகரித்து விடும். அதனால எலும்பு தசைகளை அதோட தளர்வு செயல்பாட்டின் மூலமாக தளர்த்துது. கவலை, மன சோர்வெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீசன் டைமில், அதுவும் இந்த கோடை காலத்தில் கொடுக்காப்புளி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிற்றுப்போக்குக்கு கொடுக்காப்புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்காப்புளியில் வயிறோட தசைகளை தளர்த்துறதன் மூலமாக, ஆற்றலை வழங்குறதன் மூலமாகவும், பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கிறதன் மூலமாகவும் வயிற்றுப்போக்கு பிரச்சனையை சரி செய்ய உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் கொடுக்காப்புளி சாப்பிட்றதுனால, அதுவும் இந்த கோடை காலத்தில் கொளுத்துற வெயிலில் கொடுக்காப்புளி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த சீசன் டைமில் கொடுக்காப்புளியை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.